யூஆர் கணேசன் என்னுடைய நெருங்கிய நண்பரும் உடன்பிறவா சகோதரரும் ஆன யூஆர் கணேசன் வீட்டு வந்திருக்கேன். அவர் பர்சனல் லைஃப்ல ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 பாக்கெட் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தவர் ரொம்ப சிக்காயி அவருக்கு லங்ஸ் கெப்பாசிட்டி 50% குறைஞ்சு போய் யமதர்மனுடைய வீட்டு கதவை தட்டிட்டு மீண்டு இன்னைக்கு ஃபுல்லா ரெக்கவர் ஆகி சந்தோஷமா இருக்காரு. அதுக்கு காரணம் அவர் அந்த ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணது தான். வாங்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்போம். நீங்க முன்னாடி பிடிச்சிட்டு இருந்ததுக்கும் இப்பைக்கும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்ல என்னென்ன வித்தியாசம் பாக்குறீங்க? சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது இமீடியட்டாக ஏதாவது ஒரு இதுனா உடனே சிகரெட் பிடிக்கணும்னு தோணும். எந்த இடத்துல எங்கே இருக்கும்னு தெரியாமல் நம்மளே ஒரு இது கிரியேட் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. அது பிடிச்சாதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறதுனால இப்போ நல்லா சாப்பிட்ற முன்னால சாப்பிட மாட்டேன். இப்போ 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றேன். நல்ல தூக்கம், அதே மாதிரி நல்ல மத்தியானத்தில் 1 hour ரெஸ்ட் எடுக்கிறேன். நைட்டும் அதே மாதிரி ஒரு 10-11 மணிக்கெலாம் தூக்கம் வந்துடுது. ஏர்லி மார்னிங் 4:30 5 o'clock எழுந்துக்கிறேன். டைமுக்கு தூங்குறேன், டைமுக்கு சாப்பிட்றேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. மொபைலில் வீடியோ கேம் விளையாட ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய சுவாமி ஸ்லோகங்கள், எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் ஒரு 1 hour டெய்லி சொல்ல ஆரம்பித்தேன். கொஞ்சம் டைவெர்ட் பண்ண அப்புறம் எனக்கு அந்த சிகரெட் பிடிக்கணுன்ற எண்ணமே வரல. அதுக்கப்புறம் இப்போ சுத்தமாக முடிஞ்சு போச்சு. இப்போ ஒன்றுமே அந்த நினைப்பேன் வரமாட்டேங்க. யாராவது பிடிச்சி அந்த ஸ்மெல் வந்தால் கூட ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கு. இப்போ சிகரெட் குவிட் பண்ணி எத்தனை நாள் ஆகுதுங்க? 10 மாதம் ஆச்சு சார். இந்த 10 மாசத்துல உங்களுக்கு சிகரெட் பிடிக்கணுன்ற எண்ணம் துளி கூட வரலையா? வரல. அது பிடிச்ச புகை வந்தாலே எனக்கு இரிட்டேஷனாக இருக்கு. டக்குன்னு இப்போலாம் வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுன்னு தான் போகிறேன். இப்போ சிகரெட் விட ஆரம்பிச்சு நீங்க கம்ப்ளீட்டா அதில் வெளியே வர்றதுக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு நாளுக்கு அந்த கஷ்டம் இருந்தது உங்களுக்கு? ஒரு 10-15 நாளைக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. நீங்க ஆல்ரெடி ஹூ ஆர் ஸ்மோக்கிங், அந்த ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? யாராக இருந்தாலும் தயவு செய்து சிகரெட் பிடிக்கிறத, பீடி பிடிக்கிறத விட்டுருங்க. முளைச்சி வந்தாலும் எனக்கு ஆக்சிஜன் வெள்ளார மாதிரி நான் இது பண்ணிக்க முடியல, மூச்சு விட முடியல. நான் நெபுலைஸ் பண்ணிக்கிறேன். காத்தால ஒரு ட்ரிப்பு, சாயங்காலம் ஒரு ட்ரிப்பு நெபுலைஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப முடியலன்னா மத்தியானம் ஒரு ட்ரிப்பு நெபுலைஸ் பண்ணுறேன், வீட்லேயே வச்சுட்டு பண்ணுறேன். அதே மாதிரி ஆக்சிஜன் கண்டென்சரும் வீட்லேயே வச்சுருக்கேன். அந்த ஆக்சிஜன் பைப் மாதிரி வச்சுட்டு தூங்குறேன். இது பர்மனெண்ட்டாக ஆகி போச்சு. இப்போ எனக்கு இதை விட்டுட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆத்மாவத்மா வேண்டிக்கிறேன். இந்த பெரிய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றுற அந்த என் டாக்டர் எல்லாம் நான் நன்றி சொல்லணும். நீங்கள் அந்த மாதிரி நிலைமைக்கு போகக்கூடாது, போக வேண்டாம்னு கேட்டுட்டு போகக்கூடாதுன்னு என்னோட எல்லாம் இறைவனையும் வேண்டிக்கிறேன்.